புதுச்சேரியில் விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு கை துப்பாக்கியுடன் வந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்தபோது கை துப்பாக்கியுடன் வந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்த கை துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்துக்கு வருபவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்ட பின்பே அனுமதிக்கப்படுகின்றனர். புதுச்சேரியில் விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு கை துப்பாக்கியுடன் வந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்தபோது கை துப்பாக்கியுடன் வந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்துக்கு வருபவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் தற்போது ஒருவர் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கை துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்தபோது கை துப்பாக்கியுடன் வந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியில் விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு கை துப்பாக்கியுடன் வந்தவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்தபோது அவரிடம் கை துப்பாக்கி இருந்தது கண்டறியப்பட்டு பின்பு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, கூடுதல் விவரங்கள். விஷ்ணு, புதுச்சேரியில் நடக்க உள்ள பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்களிடம் கை துப்பாக்கி இருந்திருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க விஷ்ணு. நிச்சயமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த உப்பளம் துறைமுக மைதானத்தில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாவலர்களிடம் கை துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் பிடிபட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரை உடனடியாக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கி யாருடையது, வந்தவர் தொண்டரா அல்லது தாவேகாவின் நிர்வாகியா என தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் அவர்களிடம் செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர். கை துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பான அவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அவர் தொடர்ந்து மேடைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை நிகழ்வானது இன்றைய தினம் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று காலை 10:30 மணிக்கு மேல் இந்த பிரச்சாரம் தொடங்கும் நிலையில் விஜய் அவர்கள் இங்கு வந்து பேச இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கை துப்பாக்கியோடு வந்த ஒருவரால் தற்போது இந்த இடமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் அவர்கள் தொடர்பான அந்த துப்பாக்கி அந்த பறிமுதல் செய்யப்பட்டு தற்பொழுது அது தொடர்பான விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த துப்பாக்கி யாருடையது என்னவெல்லாம் அதற்கு அடுத்த கட்ட விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த உப்பளம் துறைமுக மைதானம் என்பது தற்பொழுது பரபரப்பான சூழலில் காணப்பட்டு வருகிறது. விஷ்ணு, தற்போது பரப்புரை என்பது 10:30 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் அங்கு தொண்டர்களின் வருகை என்பது எவ்வாறு இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு பிறகு, அதாவது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இன்றைய தினம் இந்த புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த மக்கள் சந்திப்பை நடத்த இருக்கிறார். 72 நாட்களுக்கு பிறகு திறந்தவெளி மைதானத்தில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக உப்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுக மைதானத்தில் 5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு தொடர்ந்து பேரிகார்டுகள் அமைத்து மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பாதுகாவலர் கிட்டத்தட்ட காவல்துறையினர் 1000 பேர் இங்கு மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் என 1000 பேர் பாதுகாப்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதனையும் மீறி ஒருவர் பொதுக்கூட்டத்திற்குள்ளே கை துப்பாக்கியுடன் வந்ததுதான் தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான அந்த வசதிகள் என்பது பொறுத்தவரையில் குடிநீர் வசதி என்பது ஏற்படுத்த செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கழிவறை என்பதும் ஏற்படுத்த செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கழிவறை வசதிகள் 5000 பேருக்கு மேற்பட்டோர் கூடும் இடத்தில் வெறும் 22 கழிவறைகள் வசதிகள் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அவல நிலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த 22 கழிவறைகளும் பேரிகார்டுக்கு அப்பார், அதாவது தகரங்களால் 5 ஏக்கர் நிலமும் அதாவது சுவர் போல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தகரத்திற்கு பின்னால் வெறும் 22 மொபைல் டாய்லெட்டுகள் மட்டுமே வைக்கப்பட்டிருப்பதும் ஒரு அவல நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு 10:30 மணிக்கு மேலாக விஜய் இங்கு வந்து பேச இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து தற்பொழுது பொதுமக்கள் அனுமதி என்பதை வழங்கப்பட்டுள்ளது. 5000 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வில் அனைவருக்கும் இந்த QR கோட் அடங்கிய அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டு அவர்களுக்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான்
கைத்துப்பாக்கியுடன் வந்த ஒருவரால் தற்பொழுது பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரை அழைத்து சென்றிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவரிடம் விசாரணை என்பதை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அவர் சென்று விட்டார். இந்த நிலையில் ஒரு ஒரு பரபரப்பான சூழலில் தான் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இங்கு வந்து பேச இருக்கிறார். விஷ்ணு, இந்த புதுச்சேரியில் நடக்க இருக்கக்கூடிய பரப்புரையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட நபர் சிவகங்கையைச் சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது எவ்வாறு சாத்தியம்? அவருக்கு எப்படி பாஸ் வழங்கப்பட்டது விஷ்ணு? நிச்சயமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்வை பொறுத்தவரையில் தமிழகத்தைச் சேர்ந்த எவருக்கும் அனுமதி கிடையாது. அதே போல 5000 பேருக்கு இந்த QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த ஒன்று. அதே போல கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்களுக்கு இந்த கூட்டத்தில் அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி பார்டர்களில் கிட்டத்தட்ட 17 சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை திருப்பி அனுப்பும் பணிகளிலும் காவல்துறையினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த சிவகங்கையைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகியுடன் இருந்த சிவகங்கையைச் சேர்ந்த அந்த ஒரு நபர் கைத்துப்பாக்கியுடன் வந்தது தற்பொழுது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது இந்த சூழலில் ஒரு அசாதாரணமான சூழலையை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு காலையில் 7 மணிக்கு மேலாக பொதுமக்கள் அனுமதி அளிக்கப்பட்டு தொடர்ந்து தற்பொழுது உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைத்துப்பாக்கியுடன் சிவகங்கையை சேர்ந்த ஒருவர், அதுவும் தாவேகா நிர்வாகியுடன் பயணித்த ஒருவர் இங்கு வந்திருப்பது ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விஷ்ணு, தற்போது கைது செய்யப்பட்டவர் தாவேகா நிர்வாகியின் தனி பாதுகாவலர் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க விஷ்ணு. விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு திறந்தவெளி மைதானத்தில் புதுச்சேரியில் தற்பொழுது இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக தொடர்ந்து துபாய் பவுன்சர்களும் அதே போல கட்சியின் சார்பில் பாதுகாவலர்களும் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் துப்பாக்கியை தான் காவல்துறையினர் அவர்கள் பிடித்துள்ளார்கள் என்ற செய்தியும் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இன்னும் இந்த ஒரு சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 10-30 மணிக்கு மேலாக விஜய் அவர்கள் நேரடியாகவே இந்த பிரச்சார மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு இவர்களிடையே இந்த புதுச்சேரி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.